ஹாய் மக்களே, நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு 2 பிஹெச்கே ரீசேல் வில்லா தாங்க பார்க்க போறோம். 1510 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணியிருக்கு. சூப்பரான வீடுங்க. ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கூடுவாஞ்சேரியில தாங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாங்க. ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1510 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. நான் 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் இல்லைன்னு சொன்னேன், இல்லைங்க 3 பிஹெச்கே. அதாவது வெளியில் மாடி மேலே கெஸ்ட்டு தங்குற மாதிரி ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. வாங்க அதை நான் வீடியோவில் எண்டில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் உள்ளே வந்தோடனே நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் பார்த்தீங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக் சைடு எல்லா சைடுமே உங்களுக்கு நல்ல செட்பேக் ஏரியா இருக்குங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங்க்குன்னு ஒரு தனி கேட்டும், பைக் பார்க்கிங் ஒரு தனி கேட்டும் இருக்குங்க. படிக்கட்டு கீழே நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. வாஷிங் மிஷின் இதெல்லாம் வைக்கணும்னாலும் அங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 3 ஃபேஸ் இபி வந்துருங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீட்டு வாசலில் இருக்கிறதுக்கு இந்த வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்து ஓனாக இவங்களுக்குன்னு கட்டினதுனால நல்லாவே கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி வீடுங்க. வீட்டுக்கு வாசப்படியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவே நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதாவது வாசப்படி பக்கத்துலேயே உள்ளே வந்த உடனே நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. லெஃப்ட்டில் கார்னரில் உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷல் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கொயரில் அதுக்கு ஒரு வென்டிலேஷனுக்கு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான ஷெல்ஃப் லாஃப்ட்டு, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இங்கே கபோர்டு ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. டைனிங் ஏரியாவில் இந்த மாதிரி பிளேட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கணுன்னாலும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. டைனிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். அதாவது இவங்க சொந்தமாக கட்டினதுனால பில்டர்கிட்டலாம் இல்லாமல், பில்டர் கட்டி கொடுத்த வீடு இல்லாமல் இவங்களே லேண்ட் வாங்கி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. கிச்சனில் தேவையான அளவுக்கு ஷெல்ஃபு, லாஃப்ட் இது எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம அப்படியே 2 பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைட் சைடில் இருக்க ஒரு காமன் பாத்ரூம்ங்க. இது இந்தியன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துடும். ஒரு வாஷ் பேஷன் வெளியே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது. பட் இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க. லாஃப்ட் நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் வேஸ்டேஜ் பொருள் வைக்கணும்னு நல்லாயிருக்கும். இந்த வீட்டோட இன்னொரு மெயின் ஹைலைட்டு வாசப்படியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பேக் சைட் டோர் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இது பேக் சைடில் நல்ல தோட்டம் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ கொஞ்சம் குப்பையாக இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம். இது நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க. நான் ஸ்பேஷியஸ்ன்னு சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஷெல்ஃப், லாஃப்ட் இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்துடும். இவங்களா பண்ணதுனால உங்களுக்கு டைல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூமில் இருக்க ஃபிட்டிங்ஸும் நல்லா இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்ல பாத்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன பாத்ரூம்லாம் கிடையாது. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். புது கிளாஸெட்டே வச்சு கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருக்கிறவங்களே. அவ்வளோதான் மக்களே. இந்த கீழே போர்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஏரியா, கிச்சனு, 2 பெட்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது மாடி மேலே. அது நீங்கள் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஆற்று மணலில் கட்டின 1510 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ண இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 லேக்ஸுங்க. அதாவது 85 லட்சம். 85 லட்சத்துக்கு இந்த வீடு வருதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாங்க. லேண்டே உங்களுக்கு 1510 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. பில்டப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு இன்னும் 50 வருஷத்துக்கு நல்லா தாங்குங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. மேலே ஏதாவது நீங்கள் போர்ஷன் எடுத்து வீடு கட்டினாலும் தாராளமாக கட்டலாம். உங்களுக்கு இந்த இடத்துலேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. அந்த பெட்ரூமுக்கு சேஃப்டி கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமும் மேலே இருக்க பெட்ரூமும் சும்மா சின்னதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஷெல்ஃப், லாஃப்ட், ஏசி ப்ளக் பாயிண்ட் இதெல்லாம் ஓனாகவே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வீடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 85 லட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கான அட்டாச் பாத்ரூம் தான் இது. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துருங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த பாத்ரூமும் சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கும் நம்ம கூடுவாஞ்சேரி தாங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க. மாடி மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த சொருவோடு போட்டிருக்காங்க. இந்த ரெட் கலர் கல்லுக்கு எப்படி எதுக்காகனா வீடு நல்லா கூலிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். மேலே டேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசிலாம் கிடையாதுங்க. சிமெண்ட்லேயே தான் கட்டியிருக்காங்க டேங்க்கு. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ், சென்னை.